காலங்கள் மாறினாலும் கிராமங்களில் இன்றளவும் கொஞ்சம் மாறாமல் இருப்பது என்ன பார்த்திங்கன்னா அந்த சப்த கன்னியர் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். யார் இந்த சப்த கன்னியர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரம்மாயி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரி இவங்க எல்லாருமே சப்த கன்னி தான் அழைக்கப்படுறாங்க. சப்த கன்னினா 7 பேர், 7 பெண்கள் என்று பொருள்படும். அந்த 7 கன்னிகள் உப தேவதைகள் என்று சொல்லுவாங்க, இல்லை கிராம தேவதைகள் என்று அழைக்கப்படுவாங்க. கிராமங்களில் பல கோயில்களில் இடம்பெற்றிருப்பாங்க. இந்த சப்த கன்னியர் வழிபாடு என்பது எப்படி பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வ வழிபாட்டுக்கு சமமான ஒன்று. எப்படி குலதெய்வ வழிபாடு நமக்கு எவ்வளோ முக்கியமோ அதுமாதிரி இந்த சப்த கன்னியர் வழிபாடு ரொம்ப முக்கியமாகும். நம்முடைய கிரகநிலை அடிப்படையில் இந்த 7 கன்னியரில் ஒரு கன்னியர் நம்முடைய குலதெய்வமாக தான் பார்க்கப்படுறாங்க. அதனால் நீங்கள் கோயில் கும்பிடும்போது நவகிரகங்களை பார்த்துருப்பீங்க, நவகிரகங்களை சாமி கும்பிடுவோம். ஆனால் யாருக்குமே சப்த கன்னியர் பற்றி யாருக்கும் தெரியாது. சப்த கன்னியர் எங்கே இருப்பாங்கன்னா கோவிலில் கடைசி பகுதியில் தான் சப்த கன்னியர் இருப்பாங்க. கோயிலுக்கு வெளி பகுதியில் சில இடங்களில் வச்சுருப்பாங்க, மரத்தில் வச்சுருப்பாங்க. ஏன்னா சப்த கன்னியருங்கிறது இறைவன் சதி தேவதையாக காட்சியளிக்கக்கூடியவங்க, சக்தியின் வடிவமாக போற்றக்கூடியவர்கள். இந்த சக்தியை கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிதேவதைகள் தான். இந்த வகையில் சப்த கன்னியர் வழிபாடு எல்லோருக்கும் ஒரு நலமுறைக்கும் ஒரு வழிபாடாக இருக்கும். கிராமங்களில் மறக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள இந்த சப்த கன்னியரின் வழிபாடு வாழ்வை சிறக்க வைக்கும். கிராமங்களை போற்றுவோம், சப்த கன்னியரை போற்றுவோம்.